நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும் அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்ப. ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி ஆகாமல் ஜனத ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலம் ஆக்கிக்கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நம்ம சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாத ஆக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் உள்ள அத்தனை ரகசியங்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. நம்ம நட்சத்திர ரீதியான தீர்வு நம்ம இப்போ பார்க்கலாம். விசாகம், அனுஷம், கேட்டை. இந்த சனி வக்ரகதியாகிறது விருச்சிக ராசியில் உள்ள இந்த 3 நட்சத்திரத்துக்கு எந்தெந்த வகையில் சாதகம், எந்தெந்த வகையில் பாதகம், இவர்கள் இந்த வக்ரகதியிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள என்ன தீர்வு, பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்ரகதியாகிறது முதல் 90 நாட்கள் உங்களுடைய நாட்கள். வெற்றி கைமேல் இருக்கு, எடுத்துக்கோங்க. காலம் கனிந்து வரும் காலம், அத்தனை காலங்களும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் இந்த காலம். விசாக நட்சத்திரம், விருச்சிகத்தில் உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 90 நாட்கள் யோகம்.
சதயத்துக்கு போறார் சனி பகவான். அந்த காலம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். 50 நாட்கள் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. அந்த காலத்தில் பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. திருமண காலத்தை சற்று தள்ளி போடுங்க. அப்போ என்னென்ன பெரிய காத்துன்னு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் சனி பகவான் பின்னோக்கி பயணிக்கக்கூடிய காலத்தில் கடைசியாக வரக்கூடிய 50 நாட்கள் கவனம் கவனம் கவனம். முதல் 90 நாட்கள் எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். எல்லா காரியங்களும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் விசாக நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் உங்களுடைய. விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த வக்கர காலத்தை உங்களுக்குள்ளதாக்கி கொள்ள பசுவிற்கு தானம் கொடுங்க. கோமாதா பூஜை கலந்துக்கோங்க. பசுமாட்டுக்கு உபகாரம் பண்ணுங்க. பசு தொழுவும் இருக்கிற இடத்துல அதை பாதுகாத்துன்னு இருக்கிறவனுக்கு ஏதாவது வஸ்திரம் வாங்கி கொடுங்க. பசுமாட்டோடு கொஞ்சம் இணக்கமாக இருங்க. மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இந்த சனி பகவான் கொடுத்துருவார். ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன். வெள்ளிக்கிழமையானால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நீங்கள் பூஜை பண்ணுவீங்க, படையல் போடுவீங்க. அதில் கண்டிப்பாக வாழைப்பழம் வச்சு படைப்பீங்க. இந்த விசாக நட்சத்திரக்காரர் வெள்ளிக்கிழமை வச்சு நீங்கள் படைங்க. சனிக்கிழமை காலையில் அந்த வாழைப்பழத்தை எப்படியாவது அந்த பசுமாட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இந்த பரிகாரத்தை எடுத்துக்கோங்க. இந்த வக்கர காலம் மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் இருந்து என்ன அசுபஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை மாற்றி கொடுப்பார். கண்டிப்பாக கொடுத்துருவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி ஆக்கி கொள்ளுங்கள். விருச்சிகத்தில் உள்ள அனுஷம் நட்சத்திர நேயர்களே, 90 நாட்கள் உங்களுக்கு வெற்றி, 50 நாட்கள் கவனம். புரட்டாதியில் பயணம் வக்ரகதியாகக்கூடிய காலம், வெற்றியாகக்கூடிய காலம். சதயத்துக்கு வரும் காலம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும். அனுஷ நட்சத்திர நேயர்கள் இந்த சனி வக்ரகதியிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள ஒரு கவசமாக வீக்லி ஒரு 2 மரமாவது நடுறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கோங்க. இல்லை மரக்கன்று தானம் கொடுங்க. 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. மரக்கன்றை நீங்கள் தானம் கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. ஆனால் எங்கே கொடுக்கணுன்றதை தெரிஞ்சு கொடுங்க. ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுங்க, அங்கே கொடுங்க. பிள்ளையாரெல்லாம் வாங்கி போய் ஒரு நல்லபடியாக நடுவா வீட்டில். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே இந்த மரம் நடுறதுக்கு உண்டான சூழ்நிலையை கிரியேட் பண்ணிக்கோங்க. சனி பகவானுடைய வக்ரகாலம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் லெவலை கிரியேட் பண்ணும். உங்களுக்கு 6ஆம் லெவலில் பெருசாக்கும். உங்களுடைய வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் வெற்றி சிந்தனையாக வரும். ஆமாம், சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் இந்த கிரகத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு. நான் ஒரு விஷயம் சர்ச் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஏனோ தானோன்னு நீங்கள் கடந்து போகாதீங்க. தயவு கூர்ந்து இந்த விருச்சிகத்தில் உள்ள அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மரம் நடுறீங்க அப்படின்னா இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களையே கொடுப்பார். வெற்றி மேல் வெற்றி கொடுப்பார். நான் தீர்வு மட்டும் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது நடக்கும், அது நடக்கும், அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. முதல் 90 நாட்கள் நல்ல பாசிட்டிவ் நடக்கும். அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் கவனம். அந்த கவனம் செய்ய வேண்டிய விஷயத்துக்கு இதையும் செய்யுங்க. உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. விருச்சிகத்தில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் கவனம். அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் பாசிட்டிவ். சனி பகவான் புரட்டாதியில் பயணித்து வக்ரகதி ஆகக்கூடிய காலம் முதல் 90 நாட்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள். 92 நாட்கள் இருக்கு, 2 நாள் மனப்பணம் இருக்கலாம். 90 நாட்கள் கூடுதல் கவனம் கவனம் கவனம். அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் உங்களுடைய வெற்றி காத்துருக்கு, எடுத்துக்கோங்க. ஆமாம், சதய நட்சத்திரத்துக்கு போகக்கூடிய காலம் உங்களுடைய வெற்றிக்குரிய காலம். அப்போ முதல் 90 நாட்களில் எல்லா விஷயத்துலையும் கவனம். டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயத்தில் கவனம், வீடு விற்கிறது வாங்கிறது தொடர்பான கவனம், திருமண காலங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணி செய்கிறது கவனம். அப்போ சொத்து பாகப்பிரிவினை பண்ணுறீங்களா, பயணம் பண்ணுறீங்களா, சம்பாதனை பெருசாக்குறீங்களா, தொழில் நிறுவனம் எல்லாத்துலேயும் கவனம். இன்னும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் இதை செய்ய போகிறேன், இதை நான் இந்த காலத்தில் செய்யலாமா அப்படின்னு ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தான் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும், இல்லைங்களா? நான் ஒரு 10 நிமிட வீடியோவில் பொதுவான ஒரு கருத்தை தான் என்னால் சொல்ல முடியும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு 10 நிமிட காணொலியில் தீர்வு சொல்ல முடியாது. ஆமாம், இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் கவனம். அடுத்த 50 நாட்கள் உங்களுடைய காலம் வெற்றி காலம். கைமேல் பலன் இருக்குது, எடுத்துக்கோங்க.
மேலும் இந்த சனியினுடைய வக்கர காலத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்குரியதாக்கி கொள்ள எந்தெந்த ஆலயத்தில் அரச மரம் தலவிருட்சமாக இருக்குன்னு பாருங்கள். சர்ச் பண்ணுங்க, கூகுளில் இன்னைக்கு சர்ச் பண்ண கிடைச்சிரும். அரச மர தலவிருட்சமாக உள்ள ஆலயத்தை நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய வக்கர பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். தொட்டதெல்லாம் தொடங்கும், செஞ்சு பாருங்கள், வெற்றி காணுங்க. கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னொன்று செய்யலாம். அரச மரத்தின் கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரச மரம் வேப்ப மரம் ரெண்டும் சேர்ந்து கீழே நாகர் வழிபாடு இருக்கும். இந்த நாகர் வழிபாடை கேட்ட நட்சத்திரக்காரர் நீங்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த நாள், நேரம், திதி, யோகம் எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் மேக்சிமம் குறைஞ்சிரும், பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த நிலைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம். மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக நீங்கள் மாறலாம். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், மற்றவாளை நீங்கள் எப்பையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. என்னுடைய நேயர்கள் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. உங்களுடைய கைகளில் உங்களுடைய கரங்களாக நீங்கள் உயரணும். இப்போ என்ன நாம் செஞ்சோம், எந்த நாள், எந்த நட்சத்திரம், எந்த திதி, எந்த யோகம், அந்த பாக்கியநாதன் எங்கே இருக்கார், நம்மளுக்கு உண்டான ஆலயம் எங்கே இருக்குது, அந்த நாள் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஏற்றத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேரனுடைய வாழ்க்கை, உங்களுடைய சுற்றத்தாருடைய வாழ்க்கை, இனி வங்கக்கூடிய பரம்பரை எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒரு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு டச் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த புண்ணிய கர்மாவாக நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆமாம். அப்போ விருச்சிக நட்சத்திரத்தில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்கள் 90 நாட்கள் ஜாக்கிரதை, 50 நாட்கள் உங்களுடைய காலம். ஆமாம். மேலும் உங்களுடைய வெற்றி ஆக்கி கொள்ள சின்ன சின்ன ரெமடி தான் சொல்லியிருக்கேன். தயவு கூர்ந்து நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாதவங்க நெகட்டிவோட கமெண்ட்ஸ் போகாதீங்க. அடுத்த வாழ அது பாதிக்கும். உங்களுக்கு பார்க்குறீங்களா, உங்களுக்கு அது செட் ஆகலையா, நீங்கள் கடந்து போயிட்டே இருங்க. யாரெல்லாம் டச் பண்ணுறாலோ அவெல்லாம் வாழ்க்கையில் பெருசாகிடுவான். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாகக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக யோசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது, உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேயர்களுக்கு கிடைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, ஆமாம், இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.